Hello friends, welcome to Abhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கறி குழம்புக்கு தேவையான மசாலாவை முதல்ல அரைச்சிடலாம். நான் ஒரு 4 சில்லு தேங்காய் வச்சுருக்கேன். நீங்கள் நிறையா தேங்காய் வச்சிட்டிங்கன்னா குருமா மாதிரி ஆகிடும். 1/2 கிலோ மட்டனுக்கு இவ்வளோ தேங்காய் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 4 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு இதோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும். காரத்துக்கு நான் 6 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த வரமிளகாக்கு பதிலாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகமும் 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்தால் தான் வாசமாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து தேங்காய் திப்பியா இல்லாத மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப கறி குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல சோம்பையும் சீரகத்தையும் பொரிய விட்டுருங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகையும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு கண்டிப்பா சேர்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். கூடவே 3 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப இது கூடவே ஒரு பெரிய தக்காளியும் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்பவே குழம்புக்கு தேவையான உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தோம்னா வெங்காயம் தக்காளி ஈஸியா சீக்கிரமா குழஞ்சு வதங்கி வந்துடும். அதுக்காக தான் இப்பவே சேர்க்கறது. இப்ப நான் 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எலும்பும் கொழுப்பும் இருக்கிற மாதிரி மட்டன் பீசஸ் தான் எடுத்திருக்கிறேன். இது ஊர் பக்கம் மட்டன்ங்கிறதுனால பார்க்கவே நல்லா சாஃப்டா இருக்கும். வெந்து வர டைமிங்கும் கம்மியா தான் இருக்கும். நீங்க சென்னை அந்த மாதிரி வெளியூர்ல வாங்குறீங்கன்னா உங்க மட்டன் எப்படி வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மட்டன் திறக்கி விடுற ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை நல்லா இந்த வெங்காய தக்காளியோட ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. மட்டன் நல்லா கலர் மாறணும். அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா வரும். மட்டன் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இப்பவே குழம்புக்கு தேவையான தண்ணியும் மிக்சியை அலசி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப குக்கரை மூடி விசில் விட்டுறலாம். நான் இது ஊர் மட்டனுங்கிறதுனால நான் ஹைல ஒரு விசிலும் சிம்ல வச்சு ஒரு 4 விசிலுமே வச்சுட்டேன். அப்போ அதுக்கே இந்த மட்டன் நல்லா வெந்து வந்துடும். நான் சென்னையில வாங்கினேன் அப்படின்னா ஒரு 7-8 விசில் கண்டிப்பா விடுவேன். அப்பதான் மட்டன் நல்லா வெந்து வரும். ஓபன் பண்ணி பாருங்க மட்டன் வெந்துருச்சான்னு. இல்லைன்னா திருப்பி மூடி போட்டு நீங்க வேகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்ப பாருங்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா தான் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் கறியில எல்லாம் சார்ந்து குழம்பு நல்லா வரும். உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் சேர்த்து கூட கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா திக்கா வந்துடும். பாருங்க மட்டன் எவ்வளவு சாஃப்டா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்து வந்திருந்தாதான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு நல்லா டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.